வணக்கம், நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரை இந்த தமிழ் புத்தாண்டு யார் யாருக்கு என்னென்ன மாதிரி அபரிவிதமான நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம நேரத்தை வீணடிக்காம சட்டுன்னு பாருங்க, உள்ள ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னா, 7 நாட்டு சனியினால் நிறைய கஷ்டப்பட்டாச்சு, நிறைய அசிங்கப்பட்டாச்சு, நிறைய அவமானப்பட்டாச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டோங்க. உயிர் மட்டும்தான் இருக்குது, அதுவும் ஊசலாடுதுங்க. ஏன்னா இந்த இவ்வளோ அசிங்கப்பட்டதுக்கு பின்னாடியும் அந்த உயிர் வாழணுமா அப்படின்றதே எங்களுக்கு தோணுதுங்க. இப்படி நிறைய மகர ராசி அன்பர்கள் நமக்கு ஜோதிடம் பார்க்க வரும்போது நிறைய பேர் இந்த விஷயத்த சொல்கிறீங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா மறைஞ்சு போச்சு, காணாமல் போச்சு. பட்ட கஷ்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வாழ்க்கையில் கஷ்டம் இல்லை அப்படின்றத உணர்த்துதுங்க இந்த புத்தாண்டு. எப்படி அப்படின்னா, சனி பகவான் 7 நாட்டு சனியாக இருந்து இப்போ என்ன பண்ணுறாரு, சகாய சனியாக வராரு. சகாயம் அப்படின்னா ஹெல்பிங், எல்லா விதத்துலையும் ஹீ இஸ் கோயிங் டு ஹெல்ப் ஃபார் யூ. நிறைய ஹெல்ப் அப்படின்றது உங்களுக்கு இப்போயே பாருங்கள், சனி பயிற்சி ஆனதுலேருந்து இப்போத்திக்குள்ளேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அவர் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுட்ருக்கோம். நிறைய ஹெல்ப் பண்ண போகிறார். அவர் என்னத்துக்கு பிடுங்கணும், என்னத்துக்கு பிரச்சனை கொடுக்கணும், நம்மக்கிட்ட இருக்க நல்ல விஷயங்கள் நிறையத்தை எங்ககிட்டேருந்து பிடுங்கிட்டாருங்க. எங்களோட பதவியை பிடுங்கிட்டாரு, எங்களோட பார்த்தீங்கன்னா எங்களோட நிம்மதியை எடுத்துட்டாரு, நிம்மதியை பிடுங்கிட்டாரு, சந்தோஷத்தை பிடுங்கிட்டாரு, எல்லாத்தையும் பிடுங்கிட்டாரு. எதுக்கு பிடுங்கணும், எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, 7 நாட்டு சனியும் போது உங்ககிட்ட எல்லாத்தையும் பறிக்கணும், பிடுங்கணும் அப்படின்னு அவர் கொடுக்கப்பட்ட வேலை கரெக்டாக செஞ்சார். இப்போ கொடுக்கணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவர் கொடுக்கப்பட்டிருக்க வேலை அவர் பக்காவாக செய்வார். எல்லளவும் பார்த்தீங்கன்னா குறை வைக்காமல், மிச்சம் வைக்காமல், சொச்சம் வைக்காமல் செய்யக்கூடிய பர்சனாலிட்டி யார் அப்படின்னா சனி பகவான் தான். அப்படிப்பட்ட சனி பகவான் இப்போ உங்களுக்கு சகாய சனியாக வர்றதுனால எல்லா விதத்துலையும் பாருங்கள் உங்களுக்கு நிறைய நல்லது அப்படின்னு செஞ்சுருவார். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆதிக்கம் பெறக்கூடிய பர்சனாலிட்டி, ராசி அதிபனே யார், சனி பகவான் தான். அப்போ ஏன் வீடு, ஏன் மக்கள், ஏன் பசங்க நான் செய்வேன் அப்படின்னு செய்வார். அப்படிதாங்க அவரும் செஞ்சார். என் வீடு, என் மக்கள், என் பசங்க தாங்க எங்களை நல்லா செஞ்சார். உண்மைதாங்க. இதில் எஸ்கேப் ஆனவங்களும் உண்டு. எப்படின்னா, தசை நல்லா இருந்தவங்க கொஞ்சம் எஸ்கேப் ஆகிட்டாங்க. 100% எஃபெக்ட் ஆகல, 50%. தசை நல்லா இல்லாதவங்க, சனி தசையிலே இருந்தவங்க சும்மா பயங்கரமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது தசை ஃபேவராக இல்லாதவங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்கள் இருக்க தான் செஞ்சிச்சு. பட் பியாண்ட் தட் இப்போ சனி பகவான் சகாய சனி இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் உட்கார்றாரு. அப்போ நிறைய பட்டுட்டோம், திருந்திட்டோம், தெளிஞ்சிட்டோம். நாங்கள் திருந்தறதுக்கு ஒன்றுமே செய்யலைங்க. சரி, நாங்கள் தப்பு செஞ்சால் தானேங்க திருந்தது, கரெக்டு தான். தப்பு செஞ்சு திருந்தவங்களும் உண்டு, தப்பே செய்யாமல் நிறைய அனுபவப்பட்டு தெளிஞ்சவங்களும் உண்டு. ஆக மொத்தம் தெளிவாயிட்டோம், தெளிஞ்ச நீரோட மாதிரி இருக்குது எங்கள் மனசு, எங்கள் புத்தி. இதுதான் பாருங்கள் சனி பகவான் உங்களுக்கு செஞ்ச நல்லது. எத்தனை கோடி கொடுத்தாலும் புத்தி அவ்வளோ தெளிவடையுமா, வராது இல்லை. அந்த புத்தியை தெளிவாக்கிறதுக்கு தான் அவர் அவ்வளோ விஷயம் செஞ்சார். சரி, அப்படிப்பட்ட சனி பகவான் அவரோட பார்வை இருக்கு இல்லைங்களா, பார்வை பாருங்க நம்மளுக்கு அவரோட பார்வை 5, 9, 12 இந்த பாவங்களை பார்க்குறார். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், பிள்ளைங்களால் ஏற்பட்ட அசிங்கம், அவமானம், தலைக்குனிவு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரே மாற்றிடுவார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு பாக்கியஸ்தானத்தை அவரோட பார்வை இருக்கிறதுனால நிறைய குட் லக், ஃபார்ச்சூன், தொட்டதெல்லாம் தொடங்காமல் போச்சுங்க. அந்த காலம் மாதிரி நான் தொட்டதெல்லாம் தொடங்குது, இது உண்மைதானா அப்படின்னு நம்மளுக்கு கிள்ளி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய நல்லது, நிறைய அதிர்ஷ்டம், திடீர் தன பிராப்தி, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லக்கு அப்படின்றதுலாம் சனி பகவான் ஏற்படுத்துவார். விரயஸ்தானத்தை சகாய சனியை பார்க்கறதுனால நம்மளுக்கு நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு பாருங்கள், ஒரு யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டு. ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃப்ளாட்டு, ஒரு செகண்ட் ஹேண்டில் வீடு, ஒரு செகண்ட் ஹேண்ட் காரு, ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக்கு, புதுசாக வீடு கட்டுறது, பிள்ளைங்களை ஃபாரின் அமைச்சு படிக்க வைக்கிறது, பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணத்துக்கான நகை வாங்குறது, திருமணம் செஞ்சு வைக்கிறது, இப்படி பல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஸோ இது எல்லாமே சூப்பர் டூப்பராக இருக்குது. அதுக்கும் மேலே குரு பகவான் ரோக குருவாக இருக்கார். ரோக குருவாக இருக்கிறதுனால நிறைய பாருங்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுலேருந்து வெளியே வருவீங்க. நோய் சார்ந்த பிரச்சனைகள், நோய் நிறைய இருக்குது. ஒரு குரோனிக் இல்னஸ்ங்க, இது இன்க்யூரபிள் டிஸார்டர், அதில் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது சாலிடாக கிடைக்கும். க்யூரபிள் டிஸார்டர் அதில் கண்டிப்பாக க்யூர் அப்படின்றது கிடைக்கும். எதிரிகள் காணாமல் போவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரோக குருவாக இருந்து அவரோட பார்வை 2, 10, 12 இருக்குது. அப்போ 12 இருக்கிறதுனால இவரும் சுபவிரயங்கள் அப்படின்றத கொடுப்பாரு. 10 இருக்கிறதுனால தொழிலில் மேன்மை, முன்னேற்றம், தொழிலில் ஒரு பெரிய அப்லிஃப்ட்மெண்ட், தொழிலெல்லாம் மூடிட்டேங்க, திருப்பி புதுசாக தொழில் நீங்கள் தொடங்குங்க. நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சேங்க, வேலையை விட்டு தூக்கப்பட்டுட்டேங்க, அதை விட சூப்பரான வேலை சனியை ஏற்படுத்தி கொடுப்பார்.
புரியுதுங்களா? இதெல்லாம் ப்ளஸ். குடும்பத்தில் வந்து பாருங்கள் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், ஒரு ஹாப்பினஸ், ஒரு செட்டைட்டி அப்படின்றத சனி ஏற்படுத்துவார். அது சனியும் ஏற்படுத்துவார், குருவும் ஏற்படுத்துவார். முக்கியமாக வந்து பாருங்கள் 2ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள்லாம் ஓயுது அப்படின்னா குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் வரதானங்க செய்யும். பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அப்பாடா பிரச்சனை முடிஞ்சிச்சுப்பா, இப்போதான் இப்போ மூச்சு விட முடியுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஹாப்பினஸ் தானாக வந்துடும். ஸோ இதெல்லாமே ஒரு ப்ளஸ். அடுத்து ராகு கேது வரப்போறானுங்களே, அவனுங்க என்ன பண்ண போறானுங்க அப்படின்னா, ராகு 2ஆம் பாவம் ராகு. திருப்பி வந்து ராகு வந்து குடும்பத்தில் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துவாரா? கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, குருனோட பார்வை அவர் மேலே இருக்குது. குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. அப்போ ராகு பெருசாக நம்மளை எதுவுமே பண்ண மாட்டார். அவர் தேமேன்னு வந்துட்டு தேமேன்னு போவார், பெருசாக கவலைப்பட வேண்டாம். சரி, இப்போ கேத்து 8 இது ஆமாம், அது சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்தும். கேத்து 8ல் இருக்கார். கேத்து துஷ்டான கேத்து அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன் ஏற்படுத்தும்? நம்ம மனசு நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கும். மனசார்ந்த ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது வர்றதுக்கு வாய்ப்புண்டு. கேத்து தசை மாதிரி சுய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ், மென்டலி ஃப்ரஸ்ட்ரேஷன், இரிட்டேஷன், எக்ஸாஷன், சம் சார்ட் ஆஃப் ஃபோபிக் ஆங்ஸைட்டி டிஸார்டர், அந்த மாதிரி நிறைய டிஸார்டர்ஸில் வரும். ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் வரதுக்கு வாய்ப்புண்டு. இல்லைங்க கேத்து தசைலாம் இல்லை அப்படின் போது பெரிய இம்பேக்ட் இருக்காது. பட் இருந்தாலும் 8ல் கேத்து அப்படின் போது நம்ம கொஞ்சம் வந்து ஒரு சில பரிகாரங்கள் பண்ணணும். என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்குது அப்படின்னா சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தி, எங்களுக்கு அதெல்லாம் முடியாதுங்க, ஏன்னா நாங்கள் ரொம்ப பிஸி. சரி, ஓகே, சிம்பிள். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன வேலை செஞ்சாலும் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு லீவுன்னு இருக்கும் இல்லைங்களா? அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்ன பண்ணலாம், விநாயகர் கோயிலுக்கு கொள்ளு சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நம்மளுக்கு முடியும் அப்படின்னு ஒரு தட்டில் கொள்ளு சாதம் கொஞ்சம் டேஸ்ட்டாக செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. நல்லா இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க, புரியுதுங்களா? கொஞ்சம் டேஸ்ட்டாக செஞ்சு கொள்ளு சாதம் கொண்டு போய் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா தொன்னையில் கொஞ்சமாக கொள்ளு சாதம், இல்லைன்னா கொள்ளு நம்ம வந்து ஊற வச்சு முளைக்க வச்சு சுண்டலாகவும் கொடுக்கலாம். அப்போ மக்கள் வாங்கும்போது ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், இப்போ இது ரொம்ப ஹெல்த்திப்பா அப்படின்னு வந்து வாங்குவாங்க. இல்லைன்னா சாதாரணமாக கொள்ளு சுண்டல் செஞ்சு போய் கொடுத்து கொள்ளு பாயசம் செய்வாங்க. இப்படி உங்களுக்கு கொள்ளில் எது செய்ய தெரியுமோ செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து விநாயகர் கோயிலுக்கு கொடுக்குறீங்க. விநாயகர் கோயிலில் போயிட்டு விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதை விட உன்னதமான பரிகாரம் வேறு எதுவுமே இல்லைங்க. புரியுதுங்களா? பெரும்பாலும் யாரையும் வந்து ஹர்ட் பண்ணாதீங்க, யாரையும் மனதளவில் கூட காயப்படுத்தாதீங்க. சொல்லாலும் செயலாலும் மனதாலும் யாரையும் காயப்படுத்தாதீங்க. இது ஒன்று பார்த்துக்கோங்க, சிம்பிள் விஷயம். இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலே கேத்து பசிஃபை ஆகிடுவார். அதுக்கும் மேலே வீட்டு பக்கத்தில் உயிரினங்கள், ஜீவராசிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா? இப்போ நிறைய பேர் வீட்டு பக்கத்தில் டாக்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபுட்டு போடுங்க. சூப்பரான ஒரு சொல்யூஷன் என்ன கேத்துவை பசிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்னா, ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறது. ஸ்ட்ரீட் டாக்ஸ் நம்மளை பார்க்கும்போது அப்படியே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த தடவி கொடுத்தா கூட கேத்து வந்து பசிஃபை ஆகிடுவார் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுங்கள். பட்சிகளுக்கும் பறவைகளுக்கும் உணவு அப்படின்றது கொடுங்க. விநாயகர் கோயிலுக்கு போங்க. ரொம்ப சிம்பிள். கேத்து சாலிடாக பசிஃபை ஆகிடுவார். கேத்துவை பற்றி கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஆக மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னா சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும். வாழ்த்துக்கள்.